ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு 50 கிராம், பைத்தம் பருப்பு 250 கிராம். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா என்ன சேர்க்க போகிறேன்னா கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 250 கிராம் நான் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ 250 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா 1 ஹவர் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கிண்ணத்தில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, இதில் நல்லா ஊறிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஊறிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த தட்டில் ஒரு தட்டியை எடுத்துகிட்டு அதில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டைம் அந்த மாதிரி 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாஷ் பண்ண தேவையில்லை, சத்தையெல்லாம் போயிடும். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்து ஸோ அதோடு சேர்த்து நல்லா நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ இன்னும் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா ஸோ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா கடலை. ஸோ கடலில் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு நல்லா ஸோ இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் மிக்ஸி போட்டு அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் சாப்பிடுவோம், அந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து ஒரு வெல்லம் கட்டி சேர்க்க போகிறேன். ஸோ அதோடு நான் வேர்க்கடலை வந்து அது வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு ஸோ அதுவும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இடிச்சிட்டு அதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து கோதுமை மாவு, ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை நல்லா க்ளீன் பண்ணி அரைச்ச மாவு. ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது 250 கிராம் நான் சேர்த்துருக்கேன். பால் சின்ன டம்ளரில் நான் பாதி பால் சேர்த்துருக்கேன். பாதி பால் வந்து நான் எடுத்து தனியாக வச்சிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெலிசாக அரைச்சாச்சு அந்த மாவோட. ஸோ இதுவும் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மிச்ச பால் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுவும் வந்து நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் இந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு போகும்போது இது சாப்பிட்லாம். மார்னிங்லேயும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த பைத்தம் பருப்பில் பார்த்திங்கன்னா துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உளுத்தம் பருப்புலேயும் அதிகமாக சத்து இருக்குது. எலும்புக்கு எல்லாம் ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஹெல்த்தியான இது பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஸோ அந்த வடை மாதிரி அந்த போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டிலே நம்ம வந்து வடை மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது இந்த பொன்னிறமாக நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு, மார்னிங்கில் டிஃபன்லேயோ நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது.